பண்டிகை காலங்களில் உள்ளூர் பொருட்களை அதிக அளவில் வாங்க வேண்டும் என மன் கி பாத் துறையில் பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த முடித்திருத்தும் கடைக்காரர்களிடமும் அவர் உரையாடினார். வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு மாதந்தோறும் கடைசி ஞாயிறன்று உரையாற்றி வரும் பிரதமர் மோடி 70வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் உரை நிகழ்த்தினார். அப்போது விஜயதசமி திருநாளில் அனைவருக்கும் தன்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட மோடி பண்டிகைகளை கொண்டாடும் போது வெகு கவனத்தோடு செயல்பட வேண்டும் என வலியுறுத்தினார். கொரோனா காலத்திலும் காதி துணிகளின் விற்பனை அதிகரித்திருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் சந்தைகளில் பொருட்களை வாங்கும் போது உள்ளூர் உற்பத்தி பொருட்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். எல்லையில் நம்மை பாதுகாக்கும் வீரர்களை நினைவு கூற வேண்டும் என பேசிய பிரதமர் பண்டிகை காலத்தில் வீட்டில் விளக்குகளை அவர்களுக்காக ஏற்ற வேண்டும் என்றார். கொரோனா முன்கள பணியாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் பண்டிகைகள் கொண்டாடப்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் நினைவு தினம் அக்டோபர் 31ஆம் தேதி அனுசரிக்கப்படுவதாக கூறிய மோடி அவருக்காக நாம் மரியாதை செலுத்துவோம் என தெரிவித்தார். மல்லர் கம்பம் போன்ற விளையாட்டுகள் உலகளவில் பிரபலமாக இருப்பதாக கூறிய மோடி பாரம்பரியமான தற்காப்பு கலைகளை கற்றுக்கொள்ள இளைஞர்கள் முன்வர வேண்டும் என வலியுறுத்தினார். தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி தூத்துக்குடியில் சலூன் கடையில் நூலகம் வைத்திருக்கும் பொன் மாரியப்பன் உடன் கலந்துரையாடினார். பொன் மாரியப்பன் தன்னுடைய கடையின் ஒரு பாகத்தில் நூலகம் வைத்திருப்பதாகவும் வாடிக்கையாளர்கள் புத்தகத்தை எடுத்து படித்தால் அவர்களுக்கு தள்ளுபடி அளித்து வருவதாக பிரதமர் பெருமையுடன் குறிப்பிட்டார். அவரிடம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா என்று கேட்டறிந்த பிரதமர் நூலகம் நடத்தும் யோசனை தங்களுக்கு எப்படி தோன்றியது என வினவினார். இதற்கு பதிலளித்த மாரியப்பன் தான் 8வது வரை மட்டுமே படித்திருப்பதாகவும் குடும்ப சூழ்நிலை காரணமாக மேற்கொண்டு படிக்க இயலவில்லை என கூறினார். எனவேதான் இந்த நூலகத்தை அமைத்ததாகவும் தனக்கு திருக்குறள் மிகவும் பிடித்த நூல் என பொன் மாரியப்பன் குறிப்பிட்டார். பொன் மாரியப்பன் ஜி வணக்கம், நல்லா இருக்கீங்களா? மாண்புமிகு பிரதமர் ஐயாக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்களுக்கு இந்த லைப்ரரி ஐடியா எப்படி வந்ததா? நான் 8ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்கிறேன். மேற்கொண்டு எங்கள் குடும்ப சூழ்நிலை காரணமாக படிக்க முடியல. எனக்கு படித்தவங்களை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கும். நாமளும் ஒரு நூலகத்தை உருவாக்கி வாழ்க்கையை படிக்கணுங்கிறக்காண்டி இந்த ஒரு முயற்சி எடுத்து நான் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த புத்தகம் பிடிக்கும்? எனக்கு திருக்குறள் ரொம்ப பிடிக்கும். தமிழில் பேசுனதுக்கு நான் பாரத பிரதமருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த லைப்ரரி வச்சதுக்காக வாழ்த்துக்கள் சொன்னாங்க. அதுபோல் உங்களுக்கு பிடித்த புத்தகம் எதுன்னு கேட்டாங்க. நான் திருக்குறளை சொன்னேன். அவர்கள் மேலும் வாழ்த்துக்கள் சொல்லி மேலும் மேலும் வளர்றதுக்காக அன்பை தெரிவித்தாங்க. கடைக்கோடியில் இருக்கிற எங்கேயோ இருக்கிற என்னை அவர் தேர்ந்தெடுத்து என்னை அலைபேசி தொடர்பு கொண்டு பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொன்மாரியப்பனுடனான கலந்துரையாடலுக்கு பிறகு திருக்குறளை நினைவு கூர்ந்த பிரதமர் மோடி அனைவரும் திருக்குறளை படிக்கும் வாய்ப்பை பெற வேண்டும் எனவும் அந்நூல் வாழ்வின் வழிகாட்டி என குறிப்பிட்டார். புதிய வேளாண் சட்டங்கள் மூலமாக நாடு முழுவதிலும் உள்ள விவசாயிகள் பயனடைவதாகவும் பல தனியார் நிறுவனங்கள் விவசாயிகளிடமிருந்து உரிய விலைக்கு விளைபொருட்களை வாங்குவதாகவும் மேலும் கூடுதல் லாபத்தை விவசாயிகளுக்கு போனஸாக வழங்குவதாக பிரதமர் குறிப்பிட்டார். மூச்சுத்திணறல் காரணமாக அமைச்சர் துரைக்கண்ணு தற்பொழுது சென்னையில் இருக்கக்கூடிய காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு தொடர்ந்து எக்மோ சிகிச்சைகள் செய்யப்பட்டு வருவதாக காவேரி மருத்துவமனை நிர்வாகம் தற்பொழுது தெரிவித்துள்ளது. மூச்சுத்திணறல் காரணமாக அமைச்சர் துரைக்கண்ணு தற்பொழுது சென்னையில் இருக்கக்கூடிய காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு தொடர்ந்து மருத்துவமனை நிர்வாகம் எக்மோ சிகிச்சை அளித்து வருவதாக தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. காலையில் அவருக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று 2 முறை அவரை மருத்துவமனையில் சென்று பார்த்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
கூடுதல் விவரங்களுடைய நம்முடைய செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார். வேல்முருகன், தற்போது திரு துரைக்கண்ணு எப்படி இருக்கிறார்? மருத்துவமனையில் என்ன சொல்லியிருக்கிறார்கள்? கூடுதல் விவரங்கள். சவினா, கடந்த 13ஆம் தேதி அமைச்சர் துரைக்கண்ணு ஆழ்வார்பேட்டில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கடந்த 19ஆம் தேதி முதலமைச்சர் நலம் விசாரித்து சென்றார். இன்றும் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் நேரில் வந்து அமைச்சருடைய உடல்நிலை குறித்து விசாரித்து சென்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் இது குறித்த மருத்துவ அறிக்கையை தற்பொழுது தனியார் மருத்துவமனை சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் அமைச்சர் துரைக்கண்ணு அவர்களுடைய உடல்நிலை தற்பொழுது மருத்துவ சிகிச்சையில் ஒரு முக்கியமான தருணத்தில் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவருக்கு எக்மோ கருவியுடன் அந்த சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவருக்கு கோவிட் பாசிட்டிவ் என்ற ஒரு தகவலையும் தற்போது கொடுத்திருக்கிறார்கள். மருத்துவ அறிக்கையில் அவருக்கு என்னென்ன மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்த முழு விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக 13ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டிருந்தது இன்று வரைக்கும் அவருக்கு மருத்துவ கண்காணிப்புகள் கொடுக்கப்பட்டாலும் கூட எக்மோ கருவி என்பது ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன் என்கின்ற ஒரு நிலை இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே தொடர்ச்சியாக அவருக்கு மருத்துவ கண்காணிப்பு என்பது இருந்து வருவதாக மருத்துவ வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சமீனா, அமைச்சர் துரைக்கண்ணுவிற்கு கொரோனாவும் உறுதி செய்யப்பட்டிருக்கும் நிலையில் செயற்கை சுவாசத்தின் உதவியுடன் தற்பொழுது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை கொடுத்திருக்கிறது. இது பற்றி விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வேல்முருகன் வழங்க கேட்டோம். தங்களுடைய தற்போது விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன். தசரா பண்டிகையை ஒட்டி நாடு முழுவதும் கோவில்களில் பக்தர்கள் சிறப்பு தரிசனம் மேற்கொண்டு வருகிறார்கள். கொரோனா அச்சம் காரணமாக தூத்துக்குடி குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் வெளியூர் பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் தீபாவளி, ஓணம், ஹோலி என இந்து பண்டிகைகள் வெவ்வேறு காலகட்டத்தில் கொண்டாடப்படுகின்றன. ஆனால் நாடு முழுவதும் ஒரே காலகட்டத்தில் இந்துக்களால் கொண்டாடப்படுவது தசரா பண்டிகையாகும். ஆனால் இந்த பண்டிகை இடத்திற்கு இடம் நவராத்திரி, தசரா, துர்கா பூஜை என பெயர் மாறும். அம்மன் வழிபாட்டை பிரதானமாக கொண்டதே தசரா பண்டிகை. புரட்டாசி மாதத்தின் அமாவாசைக்கு பின் 10வது நாள் விஜயதசமி கொண்டாடப்படுகிறது. முந்தைய 9 நாட்களும் நவராத்திரி விழா கொண்டாடப்படும். தசரா பண்டிகையை ஒட்டி கர்நாடக மாநிலம் மங்களூருவில் குட்ரோலி பகுதியில் உள்ள கோவிலில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. அப்போது பெண்கள் உற்சாகம் பொங்க நடனமாடி மகிழ்ந்தனர். இதனிடையே சிவமோகாவில் உள்ள ஒரு வீட்டில் கடவுளர் சிலைகளோடு ராணுவ வீரர்கள், முன்கள பணியாளர்கள், விவசாயிகள் ஆகியோர் சிலைகளும் கொலுவில் இடம் பிடித்தன. நவராத்திரியை முன்னிட்டு ஐதராபாத்தில் உள்ள பத்துக்கம்மா கோவிலில் பெண்கள், சிறுமிகள் கும்மி அடித்து வழிபாடு நடத்தினர். அசாம் மாநிலம் திப்ருகர் கோவிலில் நடைபெற்ற துர்கா பூஜையில் மாநில முதலமைச்சர் சர்பானந்த சோனாவால் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தார். மேலும் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக கிருமி நாசினி தெளித்து கைகளை சுத்தம் செய்த பின்னரே பக்தர்கள் கோவிலுக்குள் அனுமதிக்கப்பட்டனர். உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் சிறப்பு வழிபாடு நடத்தினார். அத்துடன் சிறுவர்களுக்கு பாத பூஜை செய்தார். மேற்கு வங்க மாநிலம் சிலிகுரியில் உள்ள கோவிலுக்குள் பக்தர்கள் செல்ல நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இதையடுத்து அங்கு தடுப்பு வேலி அமைக்கப்பட்டு பக்தர்கள் வெளியே நின்றவாறு சாமி தரிசனம் செய்தனர்.
இதனிடையே தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் தசரா திருவிழா கோலாகலமாக நடைபெறுகிறது. கொரோனா காரணமாக வெளியூர் பக்தர்களுக்கு அனுமதி இல்லாததால் உள்ளூர் பக்தர்கள் மட்டும் கடவுளர் வேடமணிந்து மேளதாளங்களுடன் ஆடி பாடினர். பத்து நாள் தசரா விழாவின் இறுதி நிகழ்வான சூரசம்ஹாரம் திங்கட்கிழமை இரவு கோயில் வளாகத்தில் நடைபெற உள்ளது. இன்றைய ஜெய்ஹிந்த் நேரத்தில் தற்செயலாக ராணுவத்தில் சேர்ந்து படிப்படியாக உயர்ந்து பீரங்கி படையின் கர்னலாக பதவி வகித்த ஹரிகரனின் போர்க்கால அனுபவங்களை பார்க்கவிருக்கிறோம். முன்னதாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை தனியார் மருத்துவமனையில் அமைச்சர் துரைக்கண்ணுவுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்து மருத்துவர்களிடம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டறிந்தார். தமிழக வேளாண் துறை அமைச்சர் துரைக்கண்ணு மூச்சு திணறல் காரணமாக கடந்த 13ஆம் தேதி ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு தற்போது எக்மோ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மருத்துவமனைக்கு நேரில் சென்ற முதலமைச்சர் பழனிசாமி அமைச்சர்கள் ஜெயக்குமார், விஜயபாஸ்கர் ஆகியோர் துரைக்கண்ணுவுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்தும் அவரது உடல்நிலை குறித்தும் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தனர். முதலமைச்சர் பழனிசாமி கடந்த 19ஆம் தேதி மருத்துவமனைக்கு சென்றிருந்த நிலையில் 2வது முறையாக மீண்டும் மருத்துவமனைக்கு சென்று உடல்நலம் விசாரித்தார். மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள் இடஒதுக்கீட்டை விரைந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைக்கும் நீட் தேர்வு கூடவே கூடாது என்பதுதான் திமுகவின் நிலை என்றும், அதை ரத்து செய்ய சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட தீர்மானம் என்ன கதியானது என்பதை கூட வெளிப்படுத்தாமல் பல மாணவர்களின் உயிர் பறிப்புக்கு அதிமுக அரசு காரணமானது என்றும் விமர்சித்துள்ளார். மக்கள் வழங்கிய அதிகாரத்தை மத்திய அரசிடமும் அதன் பிரதிநிதியான ஆளுநரிடமும் அடமானம் வைத்த அதிமுக அரசு இந்த 7.5% உள் இடஒதுக்கீடு விவகாரத்தில் பல உண்மைகளை மறைத்து மாணவர்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். பொறியியல் படிப்பின் 3ஆம் கட்ட கலந்தாய்வின் முடிவில் 40 கல்லூரிகளில் ஒரு இடம் கூட நிரம்பாதது தெரியவந்துள்ளது. தமிழகத்தில் மொத்தமுள்ள 460 கல்லூரிகளில் 1,63,000 பொறியியல் படிப்பு இடங்கள் உள்ள நிலையில் கலந்தாய்வுக்கு 1,12,406 பேர் தகுதி பெற்றுள்ளனர். கடந்த அக்டோபர் 8ஆம் தேதி துவங்கிய கலந்தாய்வில் 3 கட்டங்கள் நிறைவடைந்துள்ளன. இதுவரை 50% கல்லூரிகளில் 10%த்திற்கும் குறைவான இடங்கள் மட்டுமே நிரம்பியுள்ளன. 72 கல்லூரிகளில் 1%த்திற்கும் குறைவான இடங்களும் 173 கல்லூரிகளில் 5%த்திற்கும் குறைவான இடங்களுமே நிரம்பியுள்ளன. கடந்த ஆண்டு 3ஆம் கட்ட கலந்தாய்வின் முடிவில் 28% மாணவர்கள் பங்கேற்காத நிலையில் இந்த ஆண்டு அது 40%ஆக அதிகரித்துள்ளது. இதன் மூலம் இந்த ஆண்டு பொறியியல் படிப்பில் 1,00,000 காலி இடங்கள் ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. பல கல்லூரிகளில் தகுதியான பேராசிரியர்கள் இல்லாதது, போதிய கட்டமைப்பு வசதி இல்லாதது, வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தராதது போன்ற காரணங்களால் மாணவர்களிடையே பொறியியல் படிப்பின் மீதான ஆர்வம் குறைந்திருப்பதாகவும், வருங்காலத்தில் பல கல்லூரிகள் மூடப்படும் நிலை உருவாகும் எனவும் கல்வியாளர்கள் கருதுகின்றனர். திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையத்தில் 120 மரங்களை வேருடன் பிடுங்கி மாற்று இடத்தில் நடும் பணியை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம், டவுன், நேதாஜி போஸ் மார்க்கெட் பகுதிகளில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் புதிய பேருந்து நிலையத்தில் வளர்க்கப்படும் வேம்பு, பூவரசு உள்ளிட்ட மரங்களை வெட்டி அழிக்காமல் மாற்று இடத்தில் நடுவதற்கு மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. அதன்படி கோவை தனியார் நிறுவனத்துடன் மாநகராட்சி நிர்வாகம் இணைந்து மரங்களை பிடுங்கி மாற்று இடத்தில் நடும் பணியை துவங்கியுள்ளது. பேருந்து நிலைய வளாகத்தில் இருக்கும் 120 மரங்கள் அகற்றப்பட்டு வேந்தாயன்குளம் கரையில் நடவு செய்யப்பட இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் ஷில்பா பிரபாகர் சதீஷ் தெரிவித்தார். தமிழகத்தில் வளிமண்டல சுழற்சி காரணமாக 4 நாட்களுக்கு சில மாவட்டங்களில் கனமழையும் சில மாவட்டங்களில் லேசான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் 7 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், அடுத்த 48 மணி நேரத்தில் 5 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மைய இயக்குநர் புவியரசன் கூறியுள்ளார். தமிழக கடலோர பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு வட தமிழக மாவட்டங்களில் குறிப்பாக சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையும், ஏனைய வட தமிழக மாவட்டங்கள், புதுவை பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்திற்கு கடலூர், மதுரை, சிவகங்கை, விருதுநகர் மற்றும் திருச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையும்,
ஏனைய கடலோர மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 27, 28ஆம் தேதிகளில் மதுரை, சிவகங்கை, விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரியில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என்றும், உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மத்திய வங்கக்கடல், அந்தமான் கடற்கரையை ஒட்டி 28ஆம் தேதி புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திண்டுக்கல்லில் மேம்பாலத்தில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்த நிலையில் உடனடியாக கீழே இறங்கியதால் தம்பதியர் மற்றும் குழந்தைகள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தைச் சேர்ந்த வில்பிரட் ஜோ மனைவி ஷைனி மற்றும் மகளுடன் பெங்களூருவில் இருந்து காரில் சொந்த ஊருக்கு சென்று கொண்டிருந்தார். திண்டுக்கல் ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள மேம்பாலத்தில் சென்று கொண்டிருந்த போது காரின் முன்பகுதியிலிருந்து புகை வந்துள்ளது. இதையடுத்து 4 பேரும் கீழே இறங்கிய நிலையில் கார் முழுவதும் தீப்பற்றி எரிந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இன்றைய ஜெய்ஹிந்த் நேரத்தில் தற்செயலாக ராணுவத்தில் சேர்ந்து படிப்படியாக உயர்ந்து பீரங்கி படையின் கர்னலாக பதவி வகித்த ஹரிஹரனின் போர்க்கால அனுபவங்களை பார்க்கலாம். நாட்டை காக்கும் உத்வேகம் ஆர்வமாய் மனதிற்குள் நுழைந்துவிட்டால் முடிவில் இராணுவ வீரர்களாய் அவர்களின் வாழ்க்கை பாதையையே மாற்றிவிடுகிறது. ஒரு பத்திரிகையாளராய் வாழ்க்கையை துவங்கிய திரு ஹரிஹரன் பல பதக்கங்களை பெற்று இராணுவ உயர் அதிகாரியாய் மாற்றமடைந்ததும் இப்படித்தான். பீரங்கி படையில் அதிகாரியாகச் சேர்ந்து குஜராத்தின் கட்ச் பகுதியில் பாகிஸ்தான் எல்லையில் பணிபுரிந்தார் கர்னல் ஹரிஹரன். பாலைவனத்தில் நடந்த போரின் போது இராணுவ வீரர்களின் மனதில் ஒளிந்திருக்கும் உயிர்களிடத்தில் அன்பு செலுத்தும் குணத்தை கண்டு நிகழ்ந்ததாகச் சொல்கிறார். 65 எங்கள் பீரங்கி படை டெசர்ட்டில் இருந்தாங்க. ரன் ஆஃப் கட்ச் இருக்குது. அங்கே ஒரு டென்னிஸ் கோர்ட் இருக்குது. அந்த மாதிரி கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி லெவலாக இருக்கும். மரம் செடி கிடையாது. அது ஒரு பாலை நிலம். அந்த நிலத்தில் ஒரே ஒரு ஒற்றை மரம். அதுக்கு பக்கத்தில் தான் எங்கள் பீரங்கி படை இருந்தது. அங்கே படையில் தினசரி குண்டடி மாற்றி மாற்றி கொடுப்போம். நாங்களும் பெற்றுக்கொள்வோம். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா, அது ஈவினிங் தான் ஸ்டார்ட் ஆகும் டெய்லி. ஒரு நாள் பகலில் பிளேன்லேருந்து எங்கே இருந்து இந்திய பீரங்கி படை சுடுது அப்படின்னு கண்டுபிடிக்க பாகிஸ்தான் பிளேன் அனுப்பிச்சாங்க. அதுக்கு ஏரோப்பின் பேர். அவர்கள் 2 பேர் 2 பிளேன் வந்துச்சு. அதில் பேசுகிறாங்க. எங்களுக்கு நல்லா தெளிவாக கேட்டுது எங்கள் ரேடியோ செட்டில். அது எங்கே இருக்குது பீரங்கி படைன்னா, அந்த மரத்துக்கு ஒரு 60 அடி தூரத்தில் இருக்குது, கிழக்கே பாருங்க அப்படின்னு. சரி அப்படின்னு பார்த்துட்டு குண்டடிக்க ஆரம்பித்தாங்க. அறிகுறியே இல்லாத நிலத்தில் பீரங்கி ஃபயர் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா அப்போல்லாம் இந்த மாதிரி ஜிபிஎஸ் எல்லாம் கிடையாது. அதனால் அதை மரத்தை வெட்டிடுங்க. சரிதான். ஒரு பையனை அனுப்பிச்சார். அவர் அதை வெட்ட மாட்டேன்ட்டார். அந்த ஆளை கேட்டேன் நான். அவருக்கு என்ன ஒரு 25 வயசு இருக்கும். ஏன்ப்பா அந்த வெட்ட மாட்டேங்கிற? அதை அதுதான் இந்த டெய்லி பார்த்துட்டு நம்ம மேலே குண்டு அடிக்கிறாங்க. அதுக்கு என்ன தெரியுமா சொன்னான்? சார், வெட்டத்தான் போனேன். அதில் ஒரு சின்ன குருவிக்கூடு, அதில் 2 குஞ்சுங்க. ஒரு வாரம் போகட்டும் சார், அது வளர்ந்து போயிடும். அதை ஏன் வெட்டணும்? எனக்கு என் குழந்தை ஞாபகம் வருது, வெட்ட மாட்டேன். ஏன்னா இதுக்கு என்ன பதில் கொடுக்கு? நாங்கள் வெட்டல. அதை
உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்கு இருக்கிறது, அது மரமானாலும் செடியானாலும் அப்படின்னு ஒரு தத்துவ ரீதியாக ஒரு சித்தாந்தம் மனசுக்குள்ள ஒரு வேறுபட்டதாக போகுது. வங்கதேச போர் இந்தியாவின் இராணுவ வரலாற்றில் மறக்க முடியாத ஒன்று. அது முந்தைய ஆண்டுகளில் சீனப் போரில் பெற்ற களங்கத்தை துடைத்துக் கொள்ள கிடைத்த நல்வாய்ப்பு. வங்கப்போரின் நுணுக்கங்கள் ஒரு போர் இலக்கணம் என்பதே கர்னல் ஹரிஹரனின் அனுபவம். வங்கதேசத்தில் போர் புரிந்தது எப்படி ஒரு போர் நடத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இந்திய இராணுவம் ஒரு உதாரணமாக செய்தது. அதாவது திட்டமிட்டு போரில் என்ன செய்வாங்கன்னா, போர் தயார் நிலையில் இருக்கும்போது போரில் நம்ம வீரர்கள் இறந்தால் அவர்களை உடனே ரீப்ளேஸ் பண்ணும். அதற்காக தயார் நிலையில் பின்னணியில் நிற்பார்கள். அவர்கள் ஒரு சில மைல் தூரங்களில் அவங்களுக்கு ஒரு கேம்ப் போட்டு ரிசர்வ்னு சொல்லுவாங்க, அவர்களை வைத்திருப்பார்கள். அது எல்லாம் தயார் நிலையில். பீரங்கிக்கு எவ்வளவு குண்டு வேணும் ஒரு நாளைக்கு, அதை கால்குலேட் பண்ணி அந்த இடத்துல வச்சுருப்பாங்க. எங்கெங்கே ஹாஸ்பிட்டல் வைக்கணும், இந்த மாதிரி முழுமையான தயார் நிலையில் அது நடந்த போர். அதனால் ஒரு போர் நடத்த வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்பது எனக்கு திட்டவட்டமாக மனசில் அப்படியே நின்றுச்சு. அந்த 1971 சேவை புரிந்த எல்லா ஜவானுக்கும் எல்லா ஆஃபீஸருக்கும் இது ஒரு பெரிய பாடம், எப்படி வெற்றிகரமாக நடத்த வேண்டும் அப்படிங்கிறது. பீரங்கி படையில் அதிகாரியாக சேர்ந்தாலும் பின்னாளில் இராணுவ புலனாய்வு துறையில் பயிற்சி பெற்று அத்துறையில் இலங்கை மற்றும் காஷ்மீரில் செய்த சேவைகளுக்காக விசிஷ்ட் சேவா விருதினையும் பெற்றுள்ளார் கர்னல் ஹரிஹரன். எனக்கு மிகவும் பெருமையான பங்கு, இப்போது இலங்கையில் வாழும் தமிழர்களுக்கு என்ன அடிப்படை உரிமைகள், மிக குறைவான அடிப்படை உரிமைகள் இருந்தாலும் அவற்றை பெற்று தந்தது இந்திய இராணுவத்தின் பங்கால் தான். அந்த 13வது சட்ட திருத்தத்தையே நாங்கள் அங்கு உட்கார்ந்திருந்ததால் தான் அவர் ஜேஆர் ஜெயவர்தன அதிபர் ஜெயவர்தன அந்த காலத்தில் அந்த 13வது சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார். இல்லைன்னா அவர் கொண்டு வந்தே இருக்க மாட்டார். அதன்படி தான் வடகிழக்கு மாகாணம் அமைக்கப்பட்டது. அந்த 13வது சட்ட திருத்தம் தான் தமிழர்களுக்கு ஓரளவு உரிமை பெற்று தந்தது. அதற்கு முக்கிய காரணம் இந்திய இராணுவப்படை. இது ஜெய்ஹிந்த். தேசம், தீரம், தியாகம், நம்முடைய நாட்டையும் நம்மையும் காக்கும் ராணுவ வீரர்களின் வீரத்தையும் தீரத்தையும் தியாகத்தையும் போற்றும் நேரம். தொடர்ந்து நம்ம ஒரு குறுஞ்செய்திகளை பார்க்கலாம். கோவையில் திமுக தலைவரையும் நிர்வாகிகளையும் அவமதிக்கும் வகையில் ஒட்டப்பட்ட சுவரொட்டிகளால் பரபரப்பு ஏற்பட்டது. காந்திபுரம், ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் திமுக தலைவர் ஸ்டாலின், பொதுச் செயலாளர் துரைமுருகன், நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஆகியோரை அவமதிக்கும் வகையில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருந்தன. அடையாளம் தெரியாத நபர்கள் மூலமாக ஒட்டப்பட்டிருந்த சுவரொட்டிகள் கிழிக்கப்பட்ட போதும் ஒட்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஆர்எஸ்புரம் காவல் நிலையத்தில் திமுகவினர் புகார் அளித்தனர். கீழடியில் 6ஆம் கட்ட அகழாய்வை ஆவணப்படுத்தும் பணியின் போது நீண்ட சுவர் தொடர்ச்சி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கீழடி, கொந்தகை, அகரம், மணலூர் ஆகிய இடங்களில் 6ஆம் கட்ட அகழாய்வு கடந்த செப்டம்பர் 30ஆம் தேதி நிறைவு பெற்றது. அதில் உரைக்கிணறு, விலங்கின் எலும்புக்கூடுகள், கட்டிடச் சுவர்கள், சிறிய பெரிய பானைகள், கழிவுநீர் வாய்க்கால்கள், இரும்பு உரைகள் உள்ளிட்ட 4000த்திற்கும் மேற்பட்ட பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. தற்போது நடைபெற்று வரும் ஆவணப்படுத்தும் பணியின் போது நீண்ட சுவர் தொடர்ச்சி ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது.
வேலூர் மாவட்டம் பள்ளிக்குண்டா சுங்கச்சாவடி அருகே சென்னையில் இருந்து வந்த கார் ஒன்று திடீர் என தீப்பிடித்து எரிந்தது. இதில் காரில் இருந்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். சென்னை ஆவடியைச் சேர்ந்த சக்கரபாணி என்பவர் தன்னுடைய குடும்பத்தாருடன் காரில் கர்நாடக மாநிலத்திற்கு செல்வதற்காக பள்ளிக்குண்டா சுங்கச்சாவடி அருகே வந்துள்ளார். அப்போது அவருடைய கார் திடீர் என தீப்பற்றியுள்ளது. இதனை அறிந்த சக்கரபாணி மற்றும் அவருடைய குடும்பத்தார்கள் காரில் இருந்து உடனடியாக வெளியேறியதால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 20 நாட்களை இருக்கும் நிலையில் மதுரை தீபாவளி பஜார் கலையிழந்து காணப்படுகிறது. மதுரை விளக்குத்தூண் சந்தை தீபாவளி விற்பனைக்கு புகழ் பெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி பண்டிகையை ஒட்டி பரபரப்பாக காணப்படும் சந்தை இந்த ஆண்டு கொரோனா தாக்கம் காரணமாக கலையிழந்து காணப்படுகிறது. பணப்புழக்கம் குறைந்தாலும் வெளியூர் பேருந்துகள் போதிய அளவில் இயக்கப்படாததாலும் மக்கள் கூட்டம் குறைவாக இருப்பதாக வியாபாரிகள் கவலை தெரிவிக்கின்றனர். மறைந்த பின்னணி பாடகர் எஸ்.பி. பாலசுப்ரமணியத்திற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக வேலூரில் 3 பாடகர்கள் இடைவிடாது 24 மணி நேரம் பாடல்களை பாடினர். துறப்பாடியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஷத்ரியா பிலிம் டெக்னாலஜியை சேர்ந்த வேல்முருகன், கார்த்திக், பிரியா ஆகியோர் எஸ்.பி. பாலசுப்ரமணியத்தின் பாடல்களை பாடினர். நேற்று காலை 8 மணிக்கு தொடங்கிய நிகழ்ச்சி இன்று காலை 10 மணிக்கு நிறைவடைந்தது. பாடகர்களுக்கு அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் நந்தகுமார் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். சென்னையில் நண்பரின் உதவியுடன் உறவினரின் பைக்கை திருடிய இளைஞரை போலீசார் கைது செய்தனர். கொருக்குப்பேட்டை தங்கவேல் பிள்ளை தோட்டம் பகுதியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வனிடம் அவருடைய அத்தை மகனான மதன்குமார் என்பவர் வெளியே செல்வதற்காக பல்சர் பைக்கை வாங்கி சென்று திரும்பி வந்து கொடுத்துள்ளார். சிறிது நேரத்தில் பைக் காணாமல் போனதை அடுத்து தமிழ்ச்செல்வன் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். சிசிடிவி காட்சி அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் கள்ளச்சாவி மூலமாக பைக்கை திருடிய மதன்குமார் மற்றும் அவருடைய நண்பரை கைது செய்து 3 பைக்குகளை பறிமுதல் செய்தனர். திருவள்ளூர் அருகே குடும்ப பிரச்சனையில் இளைஞர் ஒருவர் செல்போன் கோபுரத்தின் மீது ஏறி தற்கொலைக்கு முயன்றார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியைச் சேர்ந்த சுமை தூக்கும் தொழிலாளி கர்ணன் வீட்டின் அருகே உள்ள 60 அடி உயர செல்போன் கோபுரத்தில் ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்தார். தகவல் அறிந்து வந்த போலீசாரும் தீயணைப்பு துறையினரும் சுமார் 3 மணி நேரம் போராடி கர்ணனை மீட்டனர். காதலித்த பெண்ணை திருமணம் செய்து வைக்க குடும்பத்தினர் மறுத்ததால் அவர் தற்கொலைக்கு முயன்றதாக தெரியவந்துள்ளது. இது ஜெய்ஹிந்த். தேசம், தீரம், தியாகம். நம்முடைய நாட்டையும் நம்மையும் காக்கும் ராணுவ வீரர்களின் வீரத்தையும் தீரத்தையும் தியாகத்தையும் போற்றும் நேரம். வங்கிக் கடன்களுக்கான தவணை தொகையில் வட்டிக்கு வட்டியாக பிடித்தம் செய்யப்பட்ட தொகையை நவம்பர் 5ஆம் தேதிக்குள் திரும்ப செலுத்துமாறு வங்கிகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. வங்கிகளில் கடன் பெற்றிருந்தோர் 2020 மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் வரையிலான 6 மாதங்களுக்கு தவணைகளை திருப்பி செலுத்த அண்மையில் மத்திய அரசு அவகாசம் வழங்கியது. ஆனால் வங்கிகள் வட்டிக்கு வட்டி கணக்கிட்டு கூட்டு வட்டி வசூலித்தனர். கொரோனா ஊரடங்கு காலத்தில் கடன் தொகையை திருப்பி செலுத்தும் தவணைகளுக்கு வட்டிக்கு வட்டி போடுவதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதையடுத்து வட்டிக்கு வட்டி வசூலிக்கும் முறை ரத்து செய்யப்படும் என்று மத்திய அரசு அறிவித்தது. அவ்வாறு வட்டியுடன் தவணையை வாடிக்கையாளர்கள் வங்கிக்கு செலுத்தியிருந்தால் அந்த மீத தொகையை கேஷ்பேக் முறையில் வாடிக்கையாளர்களுக்கே திருப்பி அளிக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் வட்டிக்கு வட்டியாக பிடித்தம் செய்யப்பட்ட தொகையை நவம்பர் 5ஆம் தேதிக்குள் வாடிக்கையாளர்களின் கணக்குகளில் செலுத்துமாறு வங்கிகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மேலும் செய்திகள் சிலவற்றை சுருக்கமாக எக்ஸ்பிரஸ் செய்திகளாக பார்க்கலாம். திருப்பதியில் திங்கட்கிழமை முதல் மீண்டும் இலவச தரிசனத்திற்கு அனுமதி வழங்கப்படும் என தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. கொரோனா ஊரடங்கு தளர்வு காரணமாக திருமலையில் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் வாயிலாக 300 ரூபாய் டிக்கெட் முன்பதிவு செய்யும் 15,000 பேர் மற்றும் இலவச தரிசன டோக்கன் மூலம் 3,000 பேர் என நாளொன்றுக்கு 18,000 பேர் அனுமதிக்கப்பட்டு வந்தனர். இந்நிலையில் கடந்த மாதம் இலவச டோக்கன் வழங்குவது நிறுத்தப்பட்டு ஆன்லைன் மூலம் 300 ரூபாய் டிக்கெட் முன்பதிவு செய்த பக்தர்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டது. இந்நிலையில் திங்கட்கிழமை முதல் மீண்டும் நாளொன்றுக்கு 3,000 பக்தர்களுக்கு இலவச தரிசன டிக்கெட் வழங்கப்படும் என திருமலை தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. சென்னை மணலி புதுநகரில் பாதாள சாக்கடை அடைப்பை சரி செய்ய முயன்ற இருவர் விஷவாயு தாக்கி மயக்கமடைந்தனர். திருவொட்டியூரைச் சேர்ந்த வேல்முருகன் மணலி புதுநகரில் இறைச்சி கடை நடத்தி வருகிறார். இன்று காலை அவரது கடை முன் இருந்த பாதாள சாக்கடையில் கசிவு ஏற்பட்டு கழிவுநீர் கடை முன் தேங்கியது. இதை கண்ட வேல்முருகன் அதே பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி தர்மராஜிடம் அடைப்பை சரி செய்யும்படி கூறியிருக்கிறார். தர்மராஜ் அடைப்பை சரி செய்ய முயன்றபோது விஷவாயு தாக்கி உள்ளே விழுந்தார். தர்மராஜை காப்பாற்ற முயன்ற வேல்முருகனும் விஷவாயு தாக்கி பாதாள சாக்கடைக்குள் விழுந்தார். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் மயங்கி கிடந்த இருவரையும் கயிறு கட்டி மீட்டனர். பின்னர் இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர்.
கொச்சைப்படுத்தி பேசியவர்களுக்கு தக்க நேரத்தில் தமிழக பெண்கள் பதிலடி கொடுப்பார்கள் என தமிழக பாஜக தலைவர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை டி நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள் ஒதுக்கீடு வழங்கும் மசோதாவுக்கு ஆளுநர் எடுத்துக்கொண்ட அவகாசம் போதுமானது என்றும், எனவே மசோதாவுக்கு உடனடியாக ஒப்புதல் அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். கொரோனாவிலிருந்து தமிழக மக்கள் விடுபட வேண்டி நவம்பர் 6ஆம் தேதி முதல் டிசம்பர் 6ஆம் தேதி வரை வெற்றிவேல் யாத்திரை நடைபெற உள்ளதாகவும், இதில் மத்திய அமைச்சர்கள் கலந்து கொள்ள உள்ளதாகவும் கூறினார். பெண்களை தெய்வமாக போற்றுவது இந்து மதம் என குறிப்பிட்ட முருகன், அவர்களை இழிவாக பேசியவர்களுக்கு தகுந்த நேரத்தில் தமிழக பெண்கள் தக்க பதிலடி அளிப்பார்கள் எனவும் தெரிவித்தார். மகளிர் அணி அதற்கான திட்டங்களை திட்டிகிட்டு இருக்காங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அனைத்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடியும் எங்களுடைய மகளிர் அணி சார்பில், தமிழக மகளிருடைய சார்பிலையும் போராட்டங்கள் திட்டமிட்டிருக்கோம். த சென்னை மொபைல்ஸின் 100வது கிளை கோவை காந்திபுரத்தில் உள்ள 100 அடி சாலையில் திறக்கப்பட்டுள்ளது. இதனை உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ். பி. வேலுமணி திறந்து வைத்தார். முழுவதும் டிஜிட்டல் முறையில் உள்ள இக்கடையில் செல்போன்கள் மட்டுமின்றி வீட்டு உபயோக எலக்ட்ரானிக் பொருட்களும் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. திறப்பு விழாவை ஒட்டி வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு சலுகைகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைய ஜெய்ஹிந்த் நேரத்தில் படை வீரர்களுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார் திரைக்கலைஞர் விவேக். தொடர்ந்து அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. இந்திய இராணுவம் என்பது நம்ம வீட்டில் வாசலில் ஒரு காவலாளி இருந்தால் எப்படியோ அதே மாதிரி நம்ம தேசத்துக்கு ஒரு காவலாளி. நம்மளை நிம்மதியாக வாழணும்னா, நம்ம நிம்மதியாக நம்ம வீட்டுக்குள்ளே தூங்குகிறோம், அமைதியாக நம்ம வாழ்கிறோம்னா அது காரணம் நம்ம வீட்டில் கேட் இருக்குது, நம்ம வீட்டில் வாசலில் ஒரு காவலாளி இருக்கான்ற நம்பிக்கையில் சொல்லுவோம். அதே மாதிரி தேசத்துக்கே போராடிக்கிட்டு இருக்கவங்க தான் நம்ம இராணுவம். இராணுவம் மட்டும் இல்லை, முப்படைகளுமே நம்முடைய தேசத்துக்காக தான் போராடிக்கிட்டு இருக்கு. அவங்கள நினைவு கூறும் வகையில் ஒரு நல்ல விஷயம் நியூஸ் 18 பண்ணுறாங்கன்னா அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நிச்சயமாக உண்டு. நான் அதில் பெருமைப்படுறேன்.